மக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம நம்ம வெதர் சேனல் பக்கத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க. அப்போ தான் நம்ம மழை காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம ஒரு வெதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 3/7/2026 ஆகுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அழகான ஒரு இயற்கை காட்சி நம்ம ஏரியாவில் வெயிலும் அடித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மேகக்கூட்டங்களும் இருக்கிறது. அழகான ஒரு காட்சிகள். மதியானம் கொஞ்சம் அதிகமான இன்றைக்கி வந்து வெயில் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் இந்த தென் மாவட்டங்களுக்கு நேற்று வந்து அதிகபட்சமாக 40 டிகிரிக்கு நெருக்கமாக மதுரையில் பதிவாயிருக்கிறது. இன்றைக்கும் காற்று இல்லாத இடங்களில், அது பாலக்காடு கணவாயில் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நமக்கு தெரிய போகுது கிடையாது. ஏன்னா பாலக்காடு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்றுடைய வேகம் வந்து 50 முதல் 60 கிலோமீட்டர் மேலே வீசுவதனால பாலக்காடு இந்த காற்று பகுதிகளுக்கு வெயில் எவ்வளோ அடித்தாலும் தெரியாது. ஆனால் காற்று அடிக்காமல் இருக்குது பாருங்கள். காற்று அடிக்காமல் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்தந்த மாவட்டங்களில் காற்றே நுழையக்கூடாத ஒரு இடம்னா இந்த கொடைக்கானல் காற்று மறைக்கக்கூடிய பகுதி, அதே போல் சேலம் இங்கெல்லாம் காற்று இதமாக தான் அடிக்கும். இதனால் இதமாக வீசக்கூடிய இடத்துல மிக அதிகமான ஒரு வெயிலாகவும், காற்று பலமாக வீசக்கூடிய இடத்துல மிக குறைவான ஒரு வெயிலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பதிவாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேற்கே மழை உருவாகி கிழக்கு நோக்கி வந்து மேற்கே மழை உருவாகினாலும் காற்று இல்லாத இடத்துல நல்ல மழை பெய்யும். ஆனால் காற்று வந்து பலமாக வீசக்கூடிய இடத்துல மழை உருவாகினாலும் அது வந்து தடுக்கும். சரிங்களா? தஞ்சாவூருக்கு மேற்கையும் திருச்சிராப்பள்ளி கரூருக்கு மழை வந்தாலும் அது வந்து தடுக்கப்பட்டு அந்த மழை அப்படியே ஒன்று காற்றோட காற்று அந்த மேகம் களையணும். அப்படி இல்லைனா அது வந்து வேறு திசை நோக்கி, அதாவது கிழக்கு நோக்கி வந்து தீவிரமாகும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். காற்று பகுதிகளுக்கு இதை நடக்கும். காற்று பகுதிகளுக்கு மழை வரான்னு சொல்லலை, காற்று பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோவா மழை எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? அது வந்து ஏமாற்றும் இன்றைக்கி. சரிங்களா? ஆனால் ஏமாற்றாத இடங்கள்னா இந்த காற்று மறைக்கக்கூடிய இப்போ கொடைக்கானல், திண்டுக்கல், மணப்பாறை இந்த நல்ல மழை பெய்யும். அடுத்தபடியாக இந்த சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வட தமிழகத்துக்கு இதமான காற்று அடிப்பதனால அங்கேயும் நல்ல மழை பெய்யும். சரிங்களா? இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான வாய்ப்புகளும், சில இடங்களில் மிக பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் காற்றோடைய வேகம் அதிகரிக்க போகிறது, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவடை விவசாய சொந்தங்கள் மற்றும் நம்ம தமிழக விவசாய சொந்தங்கள் எல்லாரும் இந்த ஒரு வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இன்றைக்கு கனமழை முதலில் உருவாகக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு தெற்கு, அதாவது கோயமுத்தூருக்கு மிக அருகில் பாலக்காடு கணவாய் ஒன்று இருக்குது. அதில் வந்து பாலக்காடு கணவாயில் அவ்வளவா மேகங்கள் உருவாகாது. ஆனால் கோயமுத்தூர் மாவட்டம் மேற்கையும் கோவை மாவட்டம் வடக்கையும் கண்டிப்பாக கனமழை தரக்கூடிய மேகக்கூட்டங்கள் வலுவாகவே உருவாக ஆரம்பிக்கும். சுமார் மதியானம் ஒரு 2:30 மணி போல் கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கே உருவாகக்கூடிய அனைத்து மலை மேகமும் ஈரோடு மற்றும் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி வழியாக திண்டிவனம், விழுப்புரம் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் வழியாக அது நேரடியாக கடலூர் மற்றும் சென்னை நோக்கி வரலாம் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த பக்கம், அதாவது திண்டுக்கல் மற்றும் மணப்பாறை, மதுரைக்கு மேற்கே உருவாகும் மலைக்கூட்டங்கள் அது நேரடியாக புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி வழியாக திருச்சிக்கும் தஞ்சைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, மழை வரலாம். ஆனால் திருச்சிராப்பள்ளிக்கும் தஞ்சாவூருக்கும் இடப்பட்ட பகுதியில் மேற்கு திசை காற்று கொஞ்சம் இடையூறு இருப்பதனால தஞ்சாவூருக்கு கிழக்கிலிருந்து மழை ஆரம்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூருக்கு மேற்கே மழை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை மேற்கு திசை காற்று அதிகமாக இருந்தால் அது தஞ்சாவூர் மாநகரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு கிழக்கே வந்து மழை தீவிரமாக கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக புதுக்கோட்டை, கீரனூர், கந்தரவக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை உருவாக வாய்ப்பு இருக்குது. அந்த மழை நேரடியாக டெல்டா மற்றும் தெற்கு டெல்டா மற்றும் நாகப்பட்டினம், காரைக்கால் நோக்கி வர ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கி. சரிங்களா? மேலும் விருதுநகர், கோவில்பட்டி மற்றும் ராஜபாளையம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இன்றைக்கு சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில், தென் மாவட்ட இடங்களில் ஒரு சில பகுதிகளில் கண்டிப்பாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. வடக்கு மாவட்டம், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம்
ஈரோடு மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் மேற்கே உருவாகும் அனைத்து மலை மேகமும் அது சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் வழியாக, நாமக்கல் தெற்கே வராது, நாமக்கலுக்கு வடக்கே தான் மழை போகும். ஏன்னா கோயமுத்தூர் தெற்கே பாலக்காடு கணவாய் இருப்பதனால காற்று வேகம் அங்கே மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பாலக்காடு கணவாய், திருப்பூர், கரூர், காங்கேயம், பல்லடம், அதே போல் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே வரைக்கும் பலமான காற்று 50 கிலோமீட்டர் வரைக்கும் வீசும் என்பதனால மலை மேகம் உருவாகினாலும் அது படபடன்ட்டு ஒரு மிதமான மழை மட்டும் காற்று பகுதிகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது டக்குன்னு கனமழை கொடுக்காது, மிதமான மழை மட்டும் கொடுத்துட்டு அது ஃபோர்ஸாக கிழக்கு நோக்கி வந்துடும். சரிங்களா, கனமழையே பெய்தாலும் அது நீடித்து நின்று பெய்யாது. சரிங்களா, காற்று பகுதிகளுக்கு கனமழையே பெய்தாலும் அது உடனடியாக அந்த மேகக்கூட்டங்கள் சைடு இழுக்கும். அப்படி இல்லைன்னா வேறு திசை நோக்கி காற்று இல்லாத இடங்கள் நோக்கி பயணிக்கும். சரிங்களா, காற்று எங்கே குறைவாக இருக்கோ அந்த இடத்துல தான் மழை அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, எனவே இன்றைக்கு காற்று குறைவான பகுதினா கொடைக்கானல் காற்று மறைக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல திண்டுக்கல், மணப்பாறை, வத்தலகுண்டு, அதே போல் இந்த விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டைக்கு மேற்கே மழை ரொம்ப அதிகமாக பெய்யலாம். அப்புறம் இன்னொரு இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கர்நாடக எல்லையோர மாவட்டம் மற்றும் வட தமிழகம் மற்றும் வட கடலோர மாவட்டம் மற்றும் கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு காற்றுடைய வேகம் மிக குறைந்திருப்பதனால மழை அங்கே ரொம்ப அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் தெற்கு டெல்டாவில் சில நேரங்களில் காற்று வேகம் குறைந்து மழையோட நேரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் மழை எதிர்பார்க்க முடியும். நாளைக்கு ஒரு சில இடங்களாக மாறி அதுக்கப்புறம் மழை அவ்வளோ தீவிரமாக இருக்காது. மேற்கு திசை காற்றால் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி டு கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம அப்பப்போ மழை எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம தமிழக மத்திய மாவட்டம் மற்றும் கிழக்கு மாவட்டம் வட தமிழகத்தில் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம். அடுத்த தடவைக்கு தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் மணிகண்டன் வெதர்மேன். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றைக்கும் உங்களுடன் நான் ஐஎம் மணிகண்டன் வெதர்மேன். நம்ம இந்த சேனல் தொடங்கி 2வது வருஷம் நம்ம அடியெடுத்து வைத்து தற்பொழுது 2வது வருஷம் ஆகுது. என்றும் உங்களுடன் மறக்காமல் நம்பிக்கையோட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை, நம்புங்கள், உங்களை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். சரிங்களா, எப்போதும் உங்கள் சேவை. சரிங்களா, உங்களுக்காகவே நான் வெதர் ரிப்போர்ட் சேனல் முன்னாடியெல்லாம் பல சேனலை உருவாக்கியிருப்பேன். ஆனால் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரிங்களா, இப்போ என்னுடைய முகத்தையும் என்னுடைய உண்மையான அந்த வெதர் ரிப்போர்ட் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம ஒரு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.